வணக்கம் நண்பர்களே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவரின் கோபத்தையும் சந்தேகங்களையும் தீர்க்க உரைத்த உத்தவ கீதை மகாபாரத போர் முடிவுக்கு வரும் நேரம் அது. போர் முடிந்து கிருஷ்ணர் ஆயாசத்துடன் காலை நீட்டி அமர்ந்திருக்கிறார். இந்த அவதாரத்தின் நோக்கம் முடியும் வேளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் வைகுண்டம் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வேண்டும் வரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அவரது சோர்வான கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருக்கிறார் கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பனும் சித்தப்பா மகனுமான உத்தவன். நீ எதுவுமே கேட்கவே இல்லையே உத்தவா, என்ன வேண்டும் கேள் என்கிறார் கிருஷ்ணர். எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா, உனது பாதத்தை தொடும் இந்த பாக்கியம் ஒன்றே போதும் என்கிறான் உத்தவன். அவன் முகத்தில் வழக்கத்திற்கு மாறாக கோபமும் இயலாமையும் சோகமும் இழையோடி கிடந்தது. இல்லை உத்தவா, உன் மனம் குழம்பி கிடக்கிறது. எதையோ கேட்க நினைக்கிறாய். என்னவென்று சொல், தீர்க்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணா, அனைத்தும் உணர்ந்தவன் நீ, என் மனத்தை மட்டும் உணராதவனா? இதுதான் உன் குறை கிருஷ்ணா. எல்லாம் அறிந்தும் அறியாதவன் போல் நடிக்கிறாய் அல்லவா? மாய கண்ணன் என்பது மிக சரியாகத்தான் உள்ளது. கண்ணா, நீ எனக்கு ஒரு விதமான வாழ்வு முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறாய். ஆனால் நீயோ வேறு விதமாக நடந்து கொள்கிறாய். மகாபாரதத்தில் உன் செயல்கள் பற்றி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதற்கு உண்டான காரணங்களை அறிய மிகவும் ஆவலாக உள்ளேன். என் ஆவலை பூர்த்தி செய்வாயா என உத்தவர் கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் வேடிக்கையாக, குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு நான் உரைத்தது பகவத்கீதை. ஆனால் உனக்கு இப்பொழுது உரைக்கப் போவது உத்தவ கீதை. ஆதலால் தயக்கம் எதுவுமின்றி நீ கேட்க நினைத்ததை கேள் என்றார் புன்சிரிப்புடன். கிருஷ்ணா, உண்மையான தோழன் யார் என உத்தவர் கேட்டார். அதற்கு, அழைக்காமலேயே தக்க சமயத்தில் உதவும் தோழனே உண்மையான தோழன் என கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணா, நீ பாண்டவர்களின் பிரியமான தோழன். அவர்கள் உன்னை ஆபத் பாந்தவன் என நம்பியிருந்தனர். உனக்கு நடந்தது என்ன என்பதும் தெரியும், நடக்கப் போவது என்ன என்பதும் தெரியும். நீ சிறந்த ஞானி, முக்காலமும் உணர்ந்தவன். சற்று முன் உண்மையான தோழன் என்ற பதத்திற்கு விளக்கம் கூறினாய். ஆனால் நீ அதற்கு தகுந்தவாறு நடந்து கொண்டாயா? இல்லையே. ஏன்? நீ நினைத்திருந்தால் தர்மனை சூதாட்டம் ஆடுவதிலிருந்து தடுத்திருக்க முடியும். ஏன் தடுக்கவில்லை? அதுதான் ஆயிற்று என்றால் சூதாட்டத்தில் வெற்றியை ஏன் அவர் பக்கம் திருப்பவில்லை? அவ்வாறு செய்திருந்தால் தர்மம் வென்றிருக்குமே. அதையும் நீ செய்யவில்லையே. எந்த ஆட்டத்தில் தர்மர் தன் சொத்து, வீடு, செல்வம் அனைத்தையும் தொலைத்தானோ அப்போதாவது அவனை சூதாடுவதிலிருந்து தடுத்திருக்கலாம். சூதாட்ட தண்டனையிலிருந்து அவனை காப்பாற்றியிருக்கலாம். அல்லது தன் தம்பிகளை பணயம் வைக்கும் போதாவது நீ சூதாட்டம் நடந்த அறையில் நுழைந்திருக்கலாமே. அதுவும் செய்யவில்லை. துரியோதனன் தருமரிடம் திரௌபதியை விட்டு கொடுத்தால் எல்லா சொத்து சுகங்களையும் திருப்பி தந்து விடுவதாக கூறினான். அப்பொழுதாவது நீ தலையிட்டு உன் தெய்வீக சக்தியால் சூதாட்ட காய்களை மாற்றி தர்மன் வெற்றி பெறுமாறு செய்திருக்கலாமே. மானபங்க காட்சிக்கு பிறகே நீ தலையிட்டாய். ஆடைகள் கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றியதாக பெருமைப்படுகிறாய். பலர் முன்னிலையில் ஒரு ஆண் மகனால் இழுத்து வரப்பட்டு மானபங்கம் செய்ய துணிந்தபோது மௌனம் காத்தாய். இதற்கு மேல் ஒரு பெண்ணுக்கு என்ன அவமானம் வேண்டும்? நீ எதை காப்பாற்றினாய்? ஆபத்தில் உதவுபவனே ஆபத் பாந்தவன். உன்னை எப்படி ஆபத் பாந்தவன் என அழைப்பது? இது நியாயமா, தர்மமா? கண்களில் கண்ணீருடன் உத்தவன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றான். அவன் குரல் கோபம், வெறுப்பு, இயலாமை எல்லாம் கலந்து நடுங்கியது. இந்த கேள்விகள் அவரது மட்டுமன்று, மகாபாரதம் படித்த நம் எல்லோருக்கும் இருக்கும் சந்தேகங்கள். எல்லோர் சார்பாகவும் உத்தவன் கிருஷ்ணரை கேட்டான். இதற்கு சிரித்துக்கொண்டே பதில் சொல்லத் தொடங்கினார் கிருஷ்ணர். உத்தவா, இப்பூ உலகத்தில் விவேகமாக பகுத்தறிவுடன் நடந்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துரியோதனனிடம் இருந்த விவேகம் தர்மரிடம் இல்லை. அதனால்தான் தோல்வி அடைந்தார் என்றார். இதை கேட்ட உத்தவனுக்கு குழப்பமாக இருந்தது. புரியவில்லை கிருஷ்ணா. கிருஷ்ணர் தொடர்ந்து, துரியோதனனிடம் சூதாட ஏராளமான சொத்துக்களும் செல்வமும் இருந்தன. அவனுக்கு காய்களை உருட்டி சூதாட திறமை போதாது. ஆதலால் தனது தாய்மாமன் சகுனியை வைத்துக்கொண்டு அவன் பந்தயம் வைத்தான். இதுவே விவேகம். தருமனும் அவ்வாறு சிந்தித்து என்னை தன் சார்பில் விளையாட வைத்திருக்கலாம். எனக்கெதிராக சகுனி ஆடியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? நான் கேட்ட எண்களை அவனால் போட முடியுமா? என்னை அழைக்கவில்லையே.
ஆட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை என்ற விஷயத்தை நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் விவேகம் இல்லாத மற்றொரு செயலையும் தர்மன் செய்தான். நான் விளையாடும் இடத்திற்கு வருவதையோ அல்லது சூதாடும் விஷயத்தை அறிவதையோ கூட தர்மன் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, எனக்கு அவன் சூதாடுவது தெரியக்கூடாது என்று என்னையே வேண்டிக் கொண்டான் தர்மன். தன் பிரார்த்தனைகளால் என்னை கட்டி போட்டு ஆடும் இடத்திற்கு நான் வராதவாறு செய்தான். நான் அறைக்கு வெளியே காத்திருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவர்களும் கூட துரியோதனனை கடிந்து கொண்டு தங்கள் துரதிர்ஷ்டத்தை நொந்து கொண்டனரே தவிர என்னை அழைக்க மறந்துவிட்டனர். தன் சகோதரனின் உத்தரவை பின்பற்றி துச்சாதனன் திரௌபதியின் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்தபோது திரௌபதியும் என்னை நினைக்கவில்லை. தன் திறமைக்கு தகுந்தவாறு அவளும் வாக்குவாதம் செய்தாள். கடைசியாக துச்சாதனன் ஆடைகளை இழுத்து மானபங்கம் செய்ய ஆரம்பித்த போதுதான் திரௌபதிக்கு உணர்வு வந்தது. தான் சக்தியற்றவள் என அப்பொழுதுதான் உணர்ந்தாள். கிருஷ்ணா கிருஷ்ணா அபயம் என அபய குரல் கொடுத்தாள். திரௌபதியின் மானத்தை காக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் நான் அவள் மானத்தை காப்பாற்றினேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தவறு என்ன உத்தவா? அழகான விளக்கம் கண்ணா. அப்படியானால் கூப்பிட்ட குரலுக்குத்தான் நீ வருவாய் இல்லையா? ஆபத்தில் உதவ, நியாயத்தை நிலைநாட்ட நீயே ஓடி வரமாட்டாயா? உத்தவா, இவ்வுலகில் எல்லோரும் அவர்கள் கர்மப்படி விதிப்படிதான் வாழ்வார்கள். அப்படித்தான் வாழ வேண்டும். இதில் நான் தலையிடுவது இல்லை. நான் வெறும் சாட்சிதான். நான் உன் அருகே இருந்து நடப்பதை கவனித்துக் கொண்டிருப்பேன். அதுதான் கடவுளின் தர்மம். நல்லது கண்ணா. அப்படியானால் நீ எங்கள் அருகிலேயே இருந்து செய்யும் தீயச் செயல்களை பார்த்து கொண்டிருப்பாய். பாவங்கள், தீயச் செயல்கள் அதிகமாகி அதிகமாகி நாங்கள் கஷ்டப்படுவதையும் பார்த்து கொண்டிருப்பாய். அப்படித்தானே? உத்தவா, உன் வார்த்தைகளின் உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து கொள். நான் உன் அருகே உள்ளபோது நீ எவ்வாறு தீயச் செயல்களை செய்வாய்? உன்னால் அது முடியாதது. நான் அறியாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள். தர்மரின் அறியாமை யாதெனில் எனக்கு தெரியாமலேயேதான் விளையாட முடியும் என நினைத்தார். எல்லோரிடத்திலும் நான் சாட்சி ரூபமாக இருக்கிறேன் என்பதை தர்மர் உணர்ந்திருந்தால் சூதாட்டம் வேறு விதமாக முடிந்திருக்காதா உத்தவா? என் பக்தன் பக்கம் நில்லாமல் யார் பக்கம் நின்றுவிடப் போகிறேன்? அவனுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன்? சொல் உத்தவா, சொல். உத்தவன் கண்ணீர மல்க கிருஷ்ணரின் பாதத்தை பற்றி கொண்டான். அடடா, எத்தனை அழகான விளக்கம்! எத்தகைய தத்துவம்! உள்ளார்ந்த உண்மைகள்! பிரார்த்தனைகள் செய்வதும் கடவுளுக்கு பூஜை செய்வதும் நம் உணர்வும் நம்பிக்கையும் மட்டுமே. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் எப்போதும் நம் அருகிலேயே இருந்து நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற நம்பிக்கைதான் உண்மை. அந்த நம்பிக்கை இருந்தால் கடவுள் இருப்பதை கண்டிப்பாக நாம் உணர்வோம். நான் என்ற கர்வத்தை அழித்து எல்லாம் அவனே, அவன் பாதமே சரணம் என்பதே மகாபாரதம் உணர்த்தும் தத்துவ பொருள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த பதிவை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.